ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஆனியன் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாத்திரத்தில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நமக்கு மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஆனியன் ரெடி பண்ணிடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஜீரகத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் எப்படின்னு. இப்போ சப்பாத்தி கட்டையில் லேசாக மாவு போட்டுக்கோங்க. ஒரு உருண்டை, சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதை லேசாக பரத்திக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவு எடுத்து ஆனியன் உள்ளே வச்சுக்கோங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் நல்லா பரத்திக்கிறணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சட்டி காய வச்சுருக்கேன். நான் நெய் ஊற்றி செய்ய போகிறேன் இன்றைக்கி. நெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம பரத்தி வச்சதை போட்டுக்கலாம். லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஆனியன் நல்லா வெந்து வரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஆனியன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.